ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் மாமன் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு எமோஷனல் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ சூரி அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தையே பிறக்கலை. அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. உடனே அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து எந்நேரம் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக அப்படியே வளர்த்திட்டு வராரு. ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுது, ஒரு 8 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் சூரிக்கும் கல்யாணம் நடக்குது. இப்போ ஆரம்பத்தில் சூரி கூட அந்த பையன் இருக்கான். அது போக போக ஒரு பிரச்சனையாக மாறிடுது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் இதை ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. இதனால் சூரிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படுது. இப்போ இறுதியில் சூரியோட குடும்பம் எப்படி ஒன்று சேருது, அவங்க நினச்சபடி அவங்க மருமக மாமன் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்றுலை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே சூரி அவங்களுடைய ஆக்டிங் வேறு லெவலாக இருக்குது. ஒரு எமோஷ்னலில் பிச்சு உதறாரு. இப்போது ஒரு ஒய்ஃபுக்கு நல்ல கணவனாக நடிச்சிருக்காரு. அதே இடத்துல மருமகன் மாமன் இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. அந்த இடத்துல எமோஷ்னல் சும்மா வேறு மாதிரி ஒரு பண்ணுறாரு. அதே மாதிரி ஆக்ஷன்லேயும் சூப்பராக பண்ணுறாரு. இப்படி எல்லா இடத்துலையுமே செம்மையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறாரு. அப்படியே அந்த 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 எமோஷனல் சீன்ஸ் தான் பார்க்கும்போது நமக்கு புல்லரிக்குது. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறாரு. அதேமாதிரி ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அந்த குட்டி பையன் அவங்களுடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் ராஜ்கிரண் அப்படின்ட்டு நிறைய கேரக்டர் வர்றாங்க, அவங்களுடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. இப்படி ஒரு பாச உறவுகளுடைய அந்த சென்டிமெண்ட் காட்சிகளை நிறையவே கை கொடுத்துருக்கு. படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் அண்டு சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த எமோஷனல் காட்சி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு எமோஷனல் ஓரளவு கனெக்ட் ஆகுது. ஆனால் இருந்தாலும் அதுவே கொஞ்சம் நடாது, எதுக்கு எடுத்தாலும் இப்படி வருதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 90s கிட்ஸ் ஓகே, ஆனால் 2K கிட்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம், அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, சுமாராக இருக்கலாம். நீங்கள் ஒரு எமோஷனல் மூவி வேணுங்களா, அவங்களுக்கு இந்த படம் செம்மையான ஒரு தர மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.